ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? இயல் 2 பயிற்சி 2.3 7ஆம் கண் என்ன கொடுத்துருக்கு? ஒரு சரிவக வடிவ சாளரத்தின் இணைப்பக்கங்களின் அளவுகள். சாளரம் அப்படின்னா அந்த ஜன்னலுக்கு மேலே இருக்கிறத முறையே 105 சென்டிமீட்டர் மற்றும் 50 சென்டிமீட்டர். மேலும் இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர் எனில் அந்த சாளரத்திற்கு 100 சதுர சென்டிமீட்டருக்கு ரூபாய் 15 வீதம் கண்ணாடி அமைக்க ஆகும் மொத்த செலவு என்ன? ஒரு சாளரத்துக்கு ஜன்னலுக்கு இதுக்கு கண்ணாடி அடைக்கணும்னா எவ்வளவு ஆகும் அப்படின்னு கேட்குறோம். ஏபிசிடிங்கிறது அந்த சரிவக வடிவ சாளரம் வச்சுக்குவோம். இணைப்பக்கங்கள் முறையே 105 சென்டிமீட்டர், இன்னொன்று 50 சென்டிமீட்டர். ஓகே, இணைப்பக்கங்களுக்கு இடையே உள்ள தொலைவு 60 சென்டிமீட்டர். அப்போ இது மொத்த பரப்பு என்னன்னு கண்டுபிடிப்போம். அப்புறம் கண்ணாடிக்கு 100 சதுர சென்டிமீட்டர் கண்ணாடினா 15 ரூபான்னா மொத்தம் எவ்வளவுன்னு பார்ப்போம். ஓகே, இணைப்பக்கங்கள் A, B என்க. உயரம் H என்க. உயரம் ஏன்னு வச்சுக்கிறோமா? அப்போ A = 105, B = 50, உயரம் H = AE = 60. இப்போ முதல்ல பரப்பு கண்டுபிடிப்போம். சாளரத்தின் பரப்பளவு 1/2 × H ப்ராக்கெட்டில் A + B. ஓகே, Hக்கு 60, Aக்கு 105, Bக்கு 50. நூற்றி 55 கூட்டம்னா பெருக்கு சதுர சென்டிமீட்டர். இதை ஃபுல்லாக கண்ணாடி அடைக்கணும். இந்த ஜன்னல் ஃபுல்லாக 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா. அப்போனா 4650 சதுர சென்டிமீட்டர் கண்ணாடி. நூறு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபா. அப்போ 4650க்கு ஒரு சதுர சென்டிமீட்டருக்கு 15 ரூபானா 4650னா அப்படியே பிரிக்கலாம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 100 சதுர சென்டிமீட்டருக்கு 15, 100க்கு 15னா 4650. 2 10 3 15. ஓகே, பெருக்கி 2 அளவுக்கான 6 12, 52 18, 7 14. எவ்வளவு ரூபா? 697 ரூபா 50 பைசா. இப்போ கண்ணாடி சாளரம் அமைக்க ரூபா 50 பைசா செலவாகும். அந்த ஜன்னலுக்கு கண்ணாடிகள். ஓகேவா?